அந்த நாலேஜ் சிட்டியில் வந்து ஃப்ளீ கிராம்னு ஒரு ஃப்ளீ மார்க்கெட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து நிறைய டிசைனர் ஸ்டோர்ஸ், டிசைனர் பிராண்ட்ஸ், கிட்ஸ்க்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே இருக்குது. லைவ் பேண்ட் இருக்குது, நிறைய ஃபுட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நானும் கிட்ஸ் கிளம்பிட்டோம். டிசைனர் ஸ்டோர்ஸ் நான் சொன்ன மாதிரி, அண்ட் டிசைனர் பாஸ்கெட்ஸ், டிசைனர் கட்லரிஸ், அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருந்துருச்சு. கிட்ஸ் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டாங்க, நான் வந்து ஐஸ் கோலா சாப்பிட்டேன். அங்கேயும் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். லைவ் பேண்டில் வந்து ஜும்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை தமிழ் சேனல் சமீராஸ்ரீ vlogs தமிழ். ஆல்ரைட் கைஸ், ஸோ நிறைய பேர் வந்து நானும் கிட்ஸ் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்லை நானும் பிரின்ஸும் டைம் ஸ்பெண்ட் எப்படி பண்ணுவோம் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் அண்ட் கிட்ஸ் வந்து நாங்கள் வெளில போகிறோம். ஸோ ஐ தாட் வை நாட் ஜஸ்ட் கேப்சர் திஸ் மூமெண்ட். எங்களுக்கும் வந்து ஒரு மெமரியாக இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அது எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இன்னும் லேட் பண்ணாமல், பிகாஸ் கிட்ஸ் ஆர் ஆல்ரெடி வெயிட்டிங். ஸோ இன்னும் லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே எங்கள் சொசைட்டி பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கிறது வந்து ஹைதராபாத்தில். அண்ட் ஹைதராபாத்தில் நாலேஜ் சிட்டின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த நாலேஜ் சிட்டியில் வந்து ஃப்ளீ கிராம்னு ஒரு ஃப்ளீ மார்க்கெட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் போகிறோம். பிகாஸ் அங்கே வந்து நிறைய டிசைனர் ஸ்டோர்ஸ், டிசைனர் பிராண்ட்ஸ், அண்ட் கிட்ஸ்க்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே இருக்குது. லைவ் பேண்ட் இருக்குது, நிறைய ஃபுட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நானும் கிட்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ ஒன் திங், நான் வந்து இப்படி பப்ளிக் பிளேசஸில் போகிறேன்னா ஒரு திங் நான் மைண்டில் வைக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து அவங்க கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்துக்கணும். அண்ட் நம்ம கிட்ஸ்க்கு நம்ம வெளியில் கூட்டு போகிறோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கம்ஃபர்ட், அவங்க ரிலாக்ஸேஷன் எங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரோலரில் தான். ஸோ நான் வந்து லவ் லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் ஆல்சோ ஈஸியாக நான் சிங்கிள் ஹேண்டட் அப்படி எடுத்துக்கிட்டு போட்டுடலாம். ஒன் திங் தட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ் இஸ், இதில் வந்து அண்டர் சீட்டில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நம்ம பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹாப்பியாக அதுக்குள்ளே அண்டர் சீட் வச்சுக்கலாம். அண்ட் 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் ஆல்சோ வரும். ஸோ நம்ம கிட்ஸ் சேஃப்டி வந்து அவங்க எப்போவுமே மைண்டில் வச்சு தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, லவ் லேப் பண்ணுற பிராண்ட். ஸோ அதனால தான் நான் வந்து அவங்களோட பிராண்டோடது நிறைய யூஸ் பண்ணுவேன். பர்சனலி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸஸ் போனால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரோலர் ஒரு என்னோட பட் பேபி அதெல்லாமே வந்து கேரி பண்ணுவேன். அன்றைக்கி வந்து ஸ்ட்ரோலர் வச்சுக்கிட்டேன், பிகாஸ் 2 பேருமே இருக்காங்கல்ல. ஸோ ஒரு கிட் இல்லாமல் இன்னொன்று கிட் யாராவது வந்து உட்காரலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டடி. நம்ம கிட்ஸ் வந்து 0 ஏஜ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போன உடனே வந்து நிறைய க்ளோதிங் பிராண்ட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசைனர்ஸ், எத்தனிக் வேர், வெஸ்டர்ன் வேர், நீங்கள் யூ ஜஸ்ட் நேம் இட் அண்ட் தே ஹேட் இட். அவ்வளோ நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணேன். அதை பற்றி எல்லாமே நான் அப்புறம் பேசுகிறேன். பட் ஆக்சுவலி ஸ்ட்ரோலர் பற்றி சொல்கிறேன்ல, ஸோ ஸ்ட்ரோலர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட பேசுகிறேன். இதில் வந்து ரிவர்சிபிள் ஹேண்டில் பார் வரும். இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம கிட்ட வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் இல்லாமல் பேரண்ட் ஃபேஸிங் ஹாப்பியாக அப்படி உட்காரலாம். அண்ட் ஆல்சோ இந்த கேனப்பி இருக்குல்ல, இந்த கேனப்பி வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஜிப்பர் நம்ம ஓப்பன் பண்ணால் இதில் வந்து லுக்கிங் விண்டோ இருக்கும். ஸோ நம்ம பேபிக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது வந்து நிறைய சன்னி இருக்குது ஆர் இஃப் இட் இஸ் ரெய்னிங் நம்ம வந்து இந்த ஜிப்பரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் லெவல் ரிக்ளைனிங் வரும். ஸோ நம்ம பேபி வந்து உட்காரலாம், ஆர் ரிக்ளைன் பண்ணுறாங்க, ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஆர் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, தூங்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நம்ம பேபியை வந்து நம்ம ரிக்ளைன் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் ஆல்சோ வரும். ஸோ ஃபுட் ரெஸ்ட் ஆல்சோ நம்ம கிட்ஸ் கம்ஃபர்ட் ஏற்றபடி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நம்ம கிட்ஸ் தூங்குறப்பவும் வந்து நம்ம இங்கே பின்னாடியிலேருந்து இந்த கேனப்பி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து லுக்கிங் விண்டோலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பம்பர் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம ஈஸியாக வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக்கோட திரும்பி நம்ம வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீட்டிங் இருக்குல்ல, இதுவும் வந்து நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து லாங் ஜர்னியும் இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் இருக்கும். அண்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பேபிக்கு எந்த மாதிரி பம்ப்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பின்னாடி வீல்ஸ் ஆல்சோ ரொம்ப பெரிய பெரிய வீல்ஸ் இருக்கும். அண்ட் இது பின்னாடி வீல்ஸில் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து பிரேக்கும் வரும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஸ்லோப்பில் இருக்கும், நம்ம ஸ்ட்ரோலர் ஸ்டாப் பண்ணும். அண்ட் நம்ம பின்னாடி இல்லைன்னா நம்ம ஹாப்பியாக அந்த பிரேக் போட்டுக்கலாம். அண்ட் வித் ஜஸ்ட் 1 கிளிக் நம்ம வந்து திரும்பி இந்த பிரேக் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு 0 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் பேபி இருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக யூ ஷுட் கெட் யோர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் டெலிவர் பண்ண போகிறாங்க, ஆர் யூ வாண்ட் டு கிஃப்ட் சம்திங் டு எனிபடி, தென் திஸ் இஸ் இட் கைஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங் நம்ம கிட்ஸ்க்கு. நாங்கள் வந்து வெளியில் போகிறப்போ இருந்தாலும், ட்ராவல் பண்ணுறப்போ இருந்தாலும், ஈவினிங் மார்னிங் வாக்ஸ் இருந்தாலும், நம்ம கிட்ஸ் குட்டியாக இருக்கிறப்போலேருந்து
பெரிய ஆகிற அந்த டைமுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான் அண்ட் அவங்க ஒஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து அந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் எல்லாமே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸ் இருந்தாங்க. டிசைனர் ஸ்டோர்ஸ் நான் சொன்ன மாதிரி, அண்ட் டிசைனர் பேஸ்கெட்ஸ், டிசைனர் கட்லரிஸ், அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, சிட் டவுன் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் நம்ம கிட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஃபன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆக்டிவிட்டி வேணும்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் கிட்டே போயிட்டோம். அங்கே வந்து கிட்ஸ் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டாங்க. நான் வந்து ஐஸ் கோலா சாப்பிட்டேன். அங்கேயும் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அங்கேலேருந்து வந்து திரும்பி எங்கேயாச்சும் கிட்ஸ்க்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி இருக்கான்னு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போயிட்டோம். அண்ட் லைவ் பேண்டில் வந்து ஜும்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அண்ட் தென் அது பார்த்துக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம், ஹல்திராம்ஸ் ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே போயிட்டு நிறையா ஃபுட் சாப்பிட்டோம் அண்ட் குட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அதோடு நாங்கள் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஈவினிங் இப்படி ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சுல்ல, நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அண்ட் அவங்கள வந்து நீங்கள் எப்படி எங்கேஜாக வச்சுக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஐ வுட் லவ் டு நோ. அண்ட் நானும் வந்து ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இங்கே ஹைதராபாத்தில் நிறைய பிளேசஸ் இருக்குது. கண்டிப்பாக அங்கே எல்லாம் போவோம், அதெல்லாமே vlog பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட புது வீடியோவில் உங்களுக்கு சந்திச்சுக்கிறேன். அப்போதுக்கு செலவு. நான் உங்கள் சமீரா ஷெரீஃப். பை கைஸ்.